வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வேலையை செஞ்சு முடிச்ச பிறகு விளையாடுறது நல்லதா, இல்லை விளையாடிக்கிட்டே வேலையை செய்யாம இருக்கிறது நல்லதா? இன்னைக்கு நாம ஒரு சோம்பேறி குரங்குக்கும் ஒரு சுறுசுறுப்பான பறவைக்கும் இடையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை பத்தி தாங்க பார்க்க போறோம். கதையோட தலைப்பு குரங்கும் பறவையும். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு காட்டுல விசுன்னு ஒரு சோம்பேறி குரங்கு இருந்துச்சு. அதுக்கு எப்பவுமே விளையாடதான் பிடிக்கும். அங்க வந்த குயிலின்ற பறவை குளிர்காலத்துக்காக ஒரு அழகான கூட்டை கட்டிக்கிட்டு இருந்துச்சு. குயிலி, விசு, குளிர்காலம் வரப்போது, நீ உன் வீட்டை கட்டி முடிச்சிட்டியான்னு கேட்டுச்சு. குயிலி சொன்னதை கேட்டதும் விசு வாய் விட்டே சிரிச்சிருச்சு. ஏன் இவ்வளோ அவசரம்? குளிர்காலம் வர இன்னும் நிறைய நேரம் இருக்கு, அப்ப நான் வீடு கட்டிக்கிறேன்னே சொல்லுச்சு. விசு தொடர்ந்து விளையாடிட்டே இருந்துச்சு. ஆனா குயிலி விசுவின் பேச்சை கேட்காம தொடர்ந்து தான் வேலையவே பார்த்துட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் குளிர்காலம் ஆரம்பமாயிருச்சு. காற்று வேகமா வீசுச்சு, மழையும் பெருசா பெய்ய ஆரம்பிச்சுது. குயிலி தான் வீட்டுக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. ஆனா விசுக்கு வீடே இல்லையே. அது மழையில ரொம்ப நனைஞ்சிட்டு நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் தன்னோட தவறவே அது உணர்ந்துச்சு. ஐயோ, நான் அன்னைக்கு குயிலி சொன்னப்பதே கேட்டிருக்கலாம். குயிலி சொன்னதை கேட்காம போன தப்பு பண்ணிட்டேனேன்னு நினைச்சது. விசு குயிலியிடம் சென்று உதவி கேட்டுச்சு. குயிலியும் மனசுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டே நீ உள்ள வந்துக்கோன்னு சொல்லிச்சு. குயிலி செய்த உதவியை நினைச்சு விசு நன்றி சொல்லிச்சு. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்காக மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. எதிர்காலத்துக்காக கொஞ்சம் உழைக்கவும் செய்யணும் தானே. இப்போ உழைக்க வேண்டிய காலம். உழைச்சாதானே எதிர்காலத்துக்கு வேகமா போக முடியும். அப்பதானே எதிர்காலத்துல ரொம்ப மகிழ்ச்சியா வாழ முடியும். இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை கேட்கணுமா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி குட்டீஸ்.